ரஜினிகாந்த் அவர் வீட்டு வேலை பெண்ணை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் விமானத்தில் ஏற்றி கூட்டி வந்து 100 கேமராக்களின் முன்பு செய்திருக்க மாட்டார். அவர் நினைத்திருந்தால் ஒரு பவுன்சரை புக் செய்து அவரை அழைத்து வந்திருக்கலாம். இது நம் அனைவருக்கும் நடக்கும் ஒரு நிகழ்வு. குடும்ப புகைப்படம் எடுக்க நினைக்கும் பொழுது அதில் சம்பந்தப்படாதவரை தள்ளி நிற்க சொல்லும் வழக்கம் எல்லா விழாக்களிலும் நடப்பதே. என்னடா இது, விஜய் சார் ஃபேனா? இப்ப எல்லாம் ஓகே, தியேட்டர்ல உட்கார வைக்காம நிக்க வச்சிருக்கோம், அதுக்காக தான் ரஜினிகாந்த் அடிக்கிறது. தியேட்டர் மேட்டர் ரொம்ப தப்பு. விஜய் சார் ஃபேனா இப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள புத்திய காமிச்சாங்க. இப்பதான் உலகத்திலே ரொம்ப சுலபமான விஷயம் என்ன தெரியுமா? ரஜினி சாரை டிஃபெண்ட் பண்றது. ஏன்னா அவரை பத்தி பல விஷயங்கள் ஊருக்கே தெரியும். அவரோட மாரல் வேல்யூஸ் என்ன, அதாவது பண்பு அப்படிங்கிறது என்ன, கல்ச்சரல் வேல்யூ என்ன, பப்ளிக் கிட்ட அவரோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிற பல விஷயங்கள் அது யாராலையும் மறக்க முடியாது. ரஜினி சாரோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, மற்ற பல ஆக்டர்ஸோட ரசிகர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம் என்னன்னா, பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி பண்புலையும் சரி ரஜினி சாரை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கப்புறம் சந்தேகம் தான். அப்பேற்பட்ட இடத்துல இருக்கிற அவரை வந்து நீங்க நோண்டுனா, அதுவும் மாரல் வேல்யூஸ்ல நீங்க வந்து அவரை வந்து இழுத்து விடுறதோ, அவரை வந்து கேலி செய்யறதோ, அதுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்றதோ, இப்படியெல்லாம் பண்ணா எப்படின்னா, பட்டாக்கத்தி சுத்தா தெரிஞ்சவனுக்கு ஒரு கத்தியை நல்லா கூறி ஏற்றி அவன் கையில கொடுத்து நீங்க நிராயுத பணியை நின்றுட்டு சண்டைக்கு வான்னு கூட்டுற மாதிரி. தொட்டுட்டீங்க, நம்ம ரூட்ல போவோமா? தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்கிட்ட தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்டேன், தொட்டவனே நான் விட்டதே. நாங்க எவ்வளோ விலைக்கு போய் நல்ல விதமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் எங்களை வந்து சீண்டுவாங்க. சீண்டி நாங்க ரியாக்ட் பண்ணிட்டு அப்புறம் குத்துதே குடையதேன்னு அழுவக்கூடாது. கொடுக்க தெரியறவனுக்கு வாங்கவும் தெரியணும். இதுதான் பாலிசி. நேத்து ஒரு குரூப் ஆரம்பிச்சது. ஸோ அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த துக்கடா ஐடிஸ்லாம் கிடையாது. ஒரு டீசென்டான ஃபாலோயிங் இருக்கிற சில ஐடிஸ் வந்து கண்ட கருமத்தை வளர்றது. அது என்னன்னா, நேற்று வந்து அனந்த் அண்ட் ராதிகா அம்பானியோட ப்ரீ வெட்டிங் ஃபெஸ்டிவிட்டிஸ் அப்போ வந்து ரஜினி சாரும் அவங்களோட ஃபேமிலியும் போயிருக்காங்க. அந்த டைம்ல வந்து அவங்களோட ஹவுஸ் ஹெல்ப் அவங்களோட ஸ்டாஃப் அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற வார்த்தைகள்லாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஓப் ஜென்ரேஷன் வந்து எல்லாத்துக்கும் வந்து வேற வேற ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு விதத்தில் நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனால் தெரியாதவங்களை வந்து குத்த சொல்லக்கூடாது. பட் திஸ் இஸ் ஆல் ரைட். நம்ம வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம், ஹவுஸ் ஹெல்ப் அப்படிங்கிறது. முன்னாடிலாம் வந்து வேலைக்காரங்க, சர்வன்ஸ், மெய்ட்ஸ் எல்லாம் இப்போ போய் முதல்ல சர்வன்ட்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் மெய்ட்ஸ்னு சொன்னாங்க. இப்போ ஹவுஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்றது பெட்டரா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ ஒரு ஸ்டாஃப் வந்து இந்த பாப்பராசிஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாஃப் வந்து உள்ள வராங்க. அந்த டைம்ல வந்து ரஜினி சார் வந்து ஸ்டாஃபை வந்து ஓரமா போக சொல்றாங்களா, இல்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை வந்து உள்ள வர சொல்றாங்களா அப்படிங்கிறதே வந்து ஒரு கிளாரிட்டி கிடையாது அந்த வீடியோல. அப்படி இருக்கிற பட்சத்துல நேத்து வந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சது கம்பு சுத்தம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல், ஏன்னா அவருக்கு தான் வந்து இனிக்கும் இல்லையா. ஸோ அவர் வந்து ஒரு சீப்பஸ்ட் பிஹேவியர் காமிச்சிட்டாரு. அவர் மேடை வந்து தள்ளி நிற்க சொல்லிட்டாரு. ஒரு போட்டோ எடுத்துருக்கலாம். அதாவது கொஞ்சமா ஓகே. இப்போ உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்க உங்க மேடை வந்து மடியில் உட்கார வச்சு எடுப்பீங்களா? உங்களோட ஹவுஸ் ஸ்டாஃபையோ ஒரு ஹவுஸ் ஹெல்ப்பையோ வந்து மடியில் உட்கார வச்சு போட்டோ எடுப்பீங்களா? இதுதான் என்னோட கேள்வி. பாப்பராசிஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் ஒர்க்கிங் ஃபார் மீடியா கம்பெனிஸ். அந்த மீடியா கம்பெனிஸ்ல அவங்க என்ன வந்து ரிக்வயர் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தேவைப்படும்னா செலிபிரிட்டிஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ், செலிபிரிட்டிஸோட சோலோ பிக்சர்ஸ் அண்ட் வித் தேர் ஃபேமிலிஸ் அப்படின்னு தான். ஸோ ஹவுஸ் ஹெல்ப் வந்து நிற்கும் போது இட் இஸ் வெரி நேச்சுரல் ஃபார் அ செலிபிரிட்டி டு கைட் தெம் அவுட் ஆஃப் த ஃப்ரேம். அதுதான் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அது கூட ஒரு கிளாரிட்டி இல்லை, பட் இருந்தாலும் சொல்றேன். இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி கண்டதெல்லாம் எடுத்துட்டு வந்து, ஆனா இதை கூட நான் வந்து சரி இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போடலாம். ஆனா ஏதோ ஒரு தியேட்டர்ல ஏதோ ஒரு ஷோ அந்த டைம்ல வந்து பின்னாடி வந்து ஹவுஸ் ஹெல்ப் நிக்க வச்சு படம் காமிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு உருட்டை வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்களே இவங்களெல்லாம் எதால. அப்போ வந்து ஒரு போட்டோல வந்து அவங்க பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு போட்டோல லதாமா பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நான் காமிக்கிறேன் அந்த போட்டோவை. ஆனா ஒட்டுமொத்த படத்தையும் வந்து அவங்க நிக்க வச்சுதான் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேவலமான உருட்டை உருட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சோசியல் மீடியால. அதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு சில அறிவார்ந்த புழுதிகள். கொஞ்சமா அறிவு வேணாமா? ஒரு தியேட்டர்ல வந்து அவங்கள நிக்க வச்சு காமிக்கிற அளவுக்கு தான் சீட்டிங் இருக்குமா, சீட்டிங் கேப்பபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி. அண்ட் அந்த ஒட்டுமொத்த ஷோவோடைய ரெக்கார்டிங் உங்ககிட்ட இருக்கா? அவங்க எப்படி எல்லாம் உள்ள பிஹேவ் பண்ணாங்க, படத்தை எப்படி எல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க ரொம்ப ஃபுல்லாவே உட்காந்துட்டு இருந்தாங்களா, நின்றுட்டு இருந்தாங்களா? ஸோ ஒரு அசம்ஷன் பேசிஸ்ல
ஆர் ஒரு பியோர் வன்மம், ஒரு கேவலமான ஒரு ஈனத்தனமான வன்மம், அதை வந்து ரஜினி சார் மேல காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கண்ட கருமத்தை வந்து உளறி வாந்தி எடுத்து வைக்க வேண்டியது. ரஜினி சாரோட பண்பு என்ன மாதிரினா, இது வந்து ஒரு ஆர்டிக்கல்லையே ஒரு வீடியோலேயே படிச்சது, ஒரு வீடியோலேயே வந்து தெரிய வந்தது. இது அதை நான் ரொம்ப தேடினேன், அது எனக்கு கிடைக்கல. அவருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முட்டி கால் வலி ரொம்ப இருந்ததுனால ஒரு எலிவேட்டட் பொசிஷன்ல தான் அந்த காலை வச்சிருக்கணும். அதாவது ஸ்டூல் மேலேயோ இது மேலேயாவது தான் வந்து காலை எடுத்து வைக்கணும் ஃபார் ஹிஸ் கம்ஃபர்ட். ஆனா அங்க வந்து வேலை செய்யறவங்க வந்து அங்க சுத்தப்படுத்துறதுக்காக வந்தா அவர் அப்போ கூட காலை தூக்கி அது மேல வச்சா வந்து அது ஒரு அவமரியாதை ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சு, ஒரு டிஸ்ரெஸ்பெக்டும் அவங்களுக்கு ஆயிடுமோன்னு அவர் வந்து யோசிச்சு காலை எடுத்து கீழே இருப்பாராம். அந்த மாதிரி பண்புள்ளவர் தான் ரஜினிகாந்த். அவரோட ஸ்டாஃப்ஸ் கூட எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காரு, எப்படி பேசியிருக்காரு, என்ன மாதிரிலாம் பழகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து வேலிடா ஸ்டாஃப்ஸோட வாயிலேருந்து வந்த வாக்குமூலம், வேலிட் ப்ரூஃப். ஓகே, பார்த்துட்டு வாங்க. அவர் கூட வந்து நல்லா பண்ணி அவர் வீட்டிலேயே ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டில் இரவு போலாக நாங்கள் தான் இருந்தேன். இருந்து ஹாலில் படுத்துருப்போம். நைட்டு சார் வந்து சொல்லி முடிச்சு சம்டைம் வருவாங்க. ஹாலில் நான் பிறந்தோட கதை திறந்து வச்சு அப்படியே படுத்துருப்போம். ஒரு நேரத்தில் வந்து குளிர் ஜாஸ்தியாக இருக்கும், நான் வந்து பெட்ஷீட் கூட மூடாமல் படுத்திருந்தேன். படுத்துக்கும்போது அவர் உள்ள டக்குன்னு எந்த லைட் கீட்டில் ஆஃபில் இருந்து பார்த்துட்டு அந்த பெட்ஷீட் எடுத்து என் பெட்ஷீட் மூடிட்டு போயிருக்காங்க. எனக்கே தெரியாது. அப்புறம் மறுநாள் காலை வேலை செய்யறவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து சார் உங்களை நைட்டு மூடிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, நான் அசந்து தூக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு நல்லா உள்ள பண்ண பண்ணிடுவாரு. அப்போ வந்து ஃபியட் கார் தான் சார், 5004 TMU 5004 அந்த காரில் தான் சார் எப்பவுமே போவார். நான் போன புதுசில் ஃபியட்டில் தான் போவார். சாரே டிரைவிங் பண்ணிட்டு ரஜினி சார் அவர் உட்கார விட்டு நான் பின்னாடி தான் உட்காந்து போனேன். இந்த மாதிரி வந்து நான் ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு ஒரு ஆச்சரியம், இவ்வளவு சூப்பர் சார் கிட்ட நம்ம வேலைக்கு போகணும், நம்மள ஒரு வேலைக்காரனை பின்னாடி உட்கார வச்சு சாரே ஓட்டிட்டு வர. ஃபோன் பண்ணி சுபியா நீங்கள் வீடு கட்ட பிளான் சொன்னீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க சுபியா, இதை தான் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா என்கிட்ட என்ன கொஞ்சம் காசு போக இருந்தது, பேங்க் போட்டு வச்சிருந்தா சார். இல்லை அது பரவாயில்லைங்க, நீங்கள் ஆரம்பிங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னாரு. ஆனால் உடனே அப்போ நான் சொல்கிறது 12 வருஷம் முன்னாடி அப்பவுமே வந்து நீங்கள் இறங்க சுபியா, நான் நீங்கள் பண்ணுங்க, என்ன அதுக்கப்புறம் என்ன வரும் நான் பார்த்துக்கலாம். நான் கொடுத்தாரு, ஃபுல்லாக கொடுத்து அவர் தான் அந்த வீடு கட்டி முதல்ல ஃபுல் வீடு கட்டி முதல்ல அந்த ஒரு காலத்துக்கு அந்த வீடு மாதிரி. அப்போ ஜெயராமுக்கும் வயசாகலப்பா, ஒரு கல்யாணம் பண்ணுற ஏஜ் விட்டேன். அதனால அவருக்கு ஒரு நம்ம பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம்ப்பா ஜெயராமோ அப்படின்னாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு நீங்களாம் யாரும் செலவு பண்ணக்கூடாது, எல்லாமே நானே பண்ணுவேன் அப்படின்ட்டாரு. என்னைக்குமே அவர் வரும் வீட்லேயே வேலை செய்கிறவங்களையும் செய்கிறேன், என்னையும் செய்கிறேன், யாருமே வாங்க போங்கன்னு தான் கூடுவாராம். சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதை, அந்த வேலைக்கார மாதிரியே நடத்தலை. அவர் வந்து நம்மளோட எல்லாம் வேலை செய்யறாங்க, எல்லாரும் நம்ம ஆளுங்க தான் நினைச்சாரு இல்லையா. என்னைக்குமே அவர் வந்து கோவப்பட்டதே இல்லை. 3 வேளை சாப்பாடு ஃபுல்லாக கிடைக்காம வளர்ந்தவர் சார், புரியுதுங்களா? அங்கிருந்து வந்தவர். பாயசம் கேட்ட உடனே ரெடியாக கிடைச்சிடாது அவருக்கு. ஏன்னா அவரோட அப்பா வந்து டைரக்டர் கிடையாது, சின்ன வயசுலேருந்தே சொகுசாக வளர்ந்து வர்றதுக்கு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன், அவர் பண்ணாத உதவிகள் கிடையாது, அவர் மக்களை பற்றி யோசிக்காதவர் கிடையாது, அவருக்கு இல்லாத பப்ளிக் கன்சர்ன் கிடையாது. அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவனாலையும் அடிச்சுக்க முடியாது. ஆனால் எந்த மாதிரி விஷயங்களை அவர் அடிச்சுக்க முடியும் தெரியுமா? நீக்கப்படும் என்பதை அவர்களுக்கு தெரிவித்து அமைதியா இருங்க. அப்படி இல்லை இந்த படத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. ஒரு ஸ்டாஃபை பார்த்து இவ்வளவு கேவலமா கத்துறது, அதுவும் இத்தனை பிரஸ் முன்னாடி. ரசிகர்கள் தன்னுடன் புகைப்படம் எடுப்பதற்காகவே சென்னை கோடம்பாக்கம் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் சந்திப்பு விழா வைத்து அவர்களின் தோள் மீது கை போட்டு போட்டோ எடுப்பது, கட்டி அணைத்து போட்டோ எடுப்பது என தனது ரசிகர்களை அடிக்கடி மகிழ்ச்சி வெள்ளத்தில் தள்ளாட வைப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினி இப்படி என்ற அடுத்த நீலாங்கரை பகுதியில் உள்ள RK கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற தனது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ரசிகர்கள் தன் அருகே வந்துவிடக் கூடாது என்பதற்காக சுற்றிலும் பெஞ்ச் போட்டு வெறும் வணக்கத்தோடு அனுப்பி வைத்த உலக நாயகனால் மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகள் முதல் அடித்து பிடித்து ஓடி வந்த தொண்டர்கள் வரை ஏன் தான் வந்தோமோ என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டனர். திருப்பதி போன்ற பெரிய பெரிய கோவில்களில் இலவச தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் ஜரகண்டே என தள்ளிவிடப்படுவார்கள். அதுபோல கமலை நேருக்கு நேர் பார்த்து அவரது கையை தொட்டு ஒரு வாழ்த்து கூறி புகைப்படம் ஒன்றை எடுத்துவிட வேண்டும் என நினைத்த ரசிகர்களுக்கு கையை கொடுக்காமல் கமல் உதாசீனப்படுத்த முகம்வாடி மேடையை விட்டு கீழே இறங்கினர் ரசிகர்கள். மேடையில் கமல் இருப்பதையும் மறந்து கூட்ட நெரிசலை சமாளிக்க முடியாத பவுன்சர்களை திட்டி தீர்த்தார் சிநேகன். கமலை சந்தித்து செல்ஃபி எடுக்க வந்தவர்களின் குழந்தைகள் உட்பட கூட்டத்தில் பலரும் சிக்கி தவித்த நிலையில் கோவையிலிருந்து வரவழைக்கப்பட்ட பெண் ஒயிலாட்ட கலைஞர்கள் ஆடை மாற்றுவதற்கு கூட இடமின்றி அனைவரும் கிடைத்த இடங்களில் ஆடை மாற்றிக்கொண்டு அலங்காரம் செய்தது காண்போருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு காரணத்தை கூறி போட்டியாளர் பிரதீப்பிற்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிய கமலுக்கு அதே பெண்கள் ஆடை மாற்றை கூட இடமின்றி சிரமப்பட்டது தெரியவில்லையா என்ற கேள்வியும் எழுகிறது. பிறந்த நாள் கொண்டாடுவதே தனக்கு பிடிக்காது என கூறிக்கொள்ளும் கமல் சினிமா நட்சத்திரங்களை அழைத்து முதல் நாள் பார்ட்டி கொடுத்துள்ளார். அதற்கு மறுநாள் ரசிகர்களை அழைத்து பல்பு கொடுத்துள்ளார்.
செல்ஃபி எடுக்க வந்தா இப்படி துரத்தி விடுறது. அது எப்பயாவது பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த கதி. கூடவே இருந்து பார்த்து பழகி ஒன்னாவே தெரிகிற அவங்களோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுமா? Microphone in Kamal's campaign vehicle malfunctioned near Puducherry's White Town, and even after 15 minutes, it couldn't be fixed. Upset over this, the actor Neta was caught on camera losing his cool and showing the mic before leaving. அன்டச்சபிள்ஸை ட்ரீட் பண்ணுற மாதிரி கையை தொடாமல் ஓடுறது. என்னத்த சார் உங்க நெஞ்சில் குடியிருக்கும், என் தோலை எடுத்து உங்க கால் செருப்பா போட்டுக்கலாம், இந்த மாதிரி வசனம்லாம் மேடையில பேசிக்கிட்டு என் ஃபேன்ஸ் மேல மட்டும் கை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்ல சீனை போட்டுட்டு பின்னாடி ரெகுலேஷன்ங்கிற பேர்ல போலீஸ் அடிக்க விடுறது. நான் கால்ல இருந்து இங்க வந்து நிக்கிறேனா, நாங்க பாசலாம் வச்சுட்டு இருக்கோம்னா, பாசம் எங்களை உள்ள விட்டீங்க பாருங்க, அடி அடிக்கிறாங்க. நான் உள்ள எங்களை நான் விஜய்க்காக நாங்க அவ்வளவு ஊர்த்துல இருந்து இங்க வந்து இங்க இருக்கிறோம்னா, நான் ஆடியோ லஞ்சாக வரல, அவரை நாங்க பாக்கணும், அவர் ஊர்த்துல இருந்து இங்க வரேனா. நீங்க எல்லாமா சார் ஒரு நிர்வாகத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்த போறீங்க? அது என்ன சார் மூஞ்சி அது? ஓ, நீங்க கொடுக்கறத அவங்க வாங்கிக்கணும், அவங்களுக்கு வேணுங்கிறத நீங்க கொடுக்க மாட்டீங்க. புரியுது. நான் வந்து உங்களுக்கு அன்பில் பறவைகள்னு ஒரு அழகான குடும்ப கதை சொல்ல வந்தேன். அதை நீங்க ஒரு 2 மணி நேரம் பெரிய மாணவர்கள ஷூட்டிங்ல செல்வபாரதி சார் டைரக்ட் பண்ண ஷூட்டிங்ல இருந்து கேட்டீங்க. புரிஞ்சுங்க, உங்களை பத்தி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், நீங்க எவ்வளவு பெரிய நடிகர் அப்படின்னு. சினிமாவில் இல்ல, ரியல் லைஃப்ல நீங்க வந்து ரசிகர்கள்ட்ட வந்து வாரம் போட்டோ எடுத்து ரசிகம் பண்றோம், ரசிகர்கள் தான் என்னோட நெஞ்சில் குடியிருக்கும் தெய்வங்கள் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ரசிகர்களுக்கு வந்து கை கொடுத்துட்டு, அந்த ரசிகர்களுக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு கை கொடுத்துட்டு உள்ள போய் டெட்டால் போட்டுக்கிறவங்க நானே பார்த்தேன். இதுதான் உங்களோட உண்மையான நடிப்பு. சொந்த காசை போட்டு பேனர் அடிச்சு பாலாபிஷேகம் பண்ணி டிக்கெட் வாங்கி கண்ட படங்களெல்லாம் ஓட வைக்கிற ஃபேன்ஸுக்கே இந்த கதி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜய் தனது வீட்டிற்கு சென்றுவிட்ட பிறகும் கூட அவரை விடாத ரசிகர்கள் விஜயின் வீட்டு வாசலின் தடுப்பு கேட்டின் அடியில் தலை வைத்துக் கொண்டு அவரின் கால் தெரிகிறதா என நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தனர். ஸோ அவரை பற்றி கேவலமாக அந்த மாதிரி தப்பாக பேசி கண்டதை வந்து குக் பண்ணி அதை மற்றவங்களுக்கு திங்க கொடுத்து அவங்க நக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுற உங்களுக்கு இந்த வீடியோ ஓகே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் அவரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த அடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ரஜினி சாரை பற்றி இந்த மாதிரி கேவலமாக அசிங்கமாக பேசுகிறவங்கலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சவங்களோட மண்டவளத்தை எல்லாம் வந்து தண்டவாளம் ஏற்றிட்டு இருக்காங்க, எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடி வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. தேவையா? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எங்களை வந்து தொடாமல் உங்கள் ஒழுக்கத்தை கவனிச்சிருப்போங்கப்பா, ரஜினி சாரோட ஒழுக்கத்தை எல்லாம் வந்து நோண்டாதீங்க அப்படின்னு. ஏன்னா எங்களை வந்து காப்பாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் மறுபடியும் ரீட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் உங்களோட ஒழுக்கத்தை வந்து நாங்கள்லாம் காமிக்க ஆரம்பிச்சா என்ன மாதிரி சந்தி சிரிச்சு போகும் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேணும். இன்னும் பேசுனீங்கன்னா உங்களோட ஒழுக்கம்னா ப்ரூஃபோட இறங்கும். எப்படி இறங்கும்னா இப்படி இறங்கும். சரிங்களா? ஸோ உங்கள் ஒழுக்கத்தை கவனிச்சுட்டு மற்றவங்க கிட்ட வாதாட்டுங்க. Okay?